வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை வறுவல். இதுக்கு தேவையான பொருள்கள்: பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்துக்கு அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டையை ஒரு 6 முட்டையை நான் வேக வச்சு நடுவில் வெட்டி வச்சுருக்கேன் 2. இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு அதில் நம்ம அந்த வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கோம்ல முட்டை, 2 கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்துக்கணும். ரொம்ப எண்ணெய் போட்டிங்கன்னா அது உடஞ்ச மாதிரி ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப முறுமுறுன்னு. இதை நீங்கள் தவாவில் போட்டு கூட வறுத்துக்கலாம். இப்போ அது மேலே லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் காரம் அதெல்லாம் இறங்கணுன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா கலராகவும் இருக்கும் முட்டை. திருப்பி விடும்போது பார்த்து மெதுவாக திருப்பி விடணும், இந்த மஞ்சக்கரு உடையாமல் திருப்பி விடணும். இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு கத்தி வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையில் அந்த மசாலா இறங்கியிருக்கு, நல்லாவும் வறுத்துருக்கும். ரொம்ப அதுக்குன்னு வறுத்துறக்கூடாது, கருப்பாகிற மாதிரி. இப்போ இந்த வறுத்த முட்டையை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 2 டீஸ்பூனுக்கு மேலே தண்ணி எண்ணெய் விடக்கூடாது. இப்போது அதே சட்டியில் இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் நாங்கள் உப்பு போட்டுக்கோம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வெளியில் வருது. அந்த அளவுக்கு நம்ம எத்தனை டீஸ்பூன் ஊற்றிருக்கோம்? 3 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சேன், அதில் நான் அரை தக்காளி மட்டும்தான் போடுறேன். இதில் ஒரு தக்காளியும் போடல, அரை தக்காளி போட்டு நல்லா கிண்டிக்கணும். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை போட்டுக்கணும். இதை நான் கடாயில் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே போல் இன்னொரு ரெசிபி நான் உங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மசாலா நம்ம அரைச்சி செய்கிற மாதிரி இருக்கும், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் இந்த முட்டையில் இறங்குற மாதிரி நம்ம முட்டையை திருப்பி வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும், இது நல்லா முட்டை வறுவல் ரெடி ஆயிரும். இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.